ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு கவின். நேற்று ஆர்சிபிக்கும் எல்எஸ்சிக்கும் நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி கேவலமா 28 ரன் வித்தியாசத்துல தோத்து போயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் ஃப்ரீ பாயிண்ட்ஸ் எல்லா டீமுக்கும் கொடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தா ஆர்சிபியும் ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10th பிளேஸ் எங்களுக்கு தான்டா, எங்க கிட்ட இருந்து பறிக்கவா பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐக்கு போட்டியா ஆர்சிபியும் மொக்கையா விளையாடிட்டு இருக்காங்க. கோலி டாப் ஆர்டர்ல அடிக்கலைன்னா வேற யாரும் அடிக்கவே மாட்டாங்களாட்டு இருக்கு கைஸ். ஆர்சிபியே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இந்த ஐபிஎல் ஆடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனா இந்த மேட்ச்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மயங்க் யாதவ்னு ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டாரு. சும்மா 156 57 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட்ல போட்டு தெறிக்க விட்டாரு கைஸ். அவரை பத்தி தான் இந்தியா ஃபுல்லா பேச்சு. ஓகே, இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதை பத்தின மீம் ரிவ்யூலாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போயிருவோம். மயங்க் யாதவ் சோஃபார் இந்த ஐபிஎல் போன மேட்ச் 4 ஓவர் 27 ரன் 3 விக்கெட். இந்த மேட்ச் 14 ரன் 3 விக்கெட். பையன் தீயா இருக்கானா ஃபேன்ஸ். ஆமா, யங்ஸ்டர்ஸ் வேற லெவல் வேகத்துல போட்டுக்கிட்டு இருக்காரு. பிரிட்லி, ஷாய் பக்தர் இவங்க எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி இந்தியால இருந்து ஒருத்தர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா பாட்டம் 2 மும்பையும் ராயல் சேலஞ்சர்ஸும் தான். அண்ணா தம்பி ரெண்டு பேரும் பாட்டம் 2க்கு தான் சரியான போட்டி நிலவிட்டு இருக்கு. டாப் ஆஃப் தி டேபிள் கூட இவ்வளவு போட்டி கிடையாது. சரி, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம்னு போய் ஷெட்யூல பார்த்தா டேபிள் டாப்பர் ஆர்ஆர் கூட போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, அந்த மேட்சும் முடிஞ்சு போச்சா. ஆர்சிபி இன்னொரு 2 மேட்ச் தோத்தா எலிமினேட் ஆயிருங்க. இங்க இருந்து அவங்க கம்பேக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆர்சிபி இன்ஸ்டாகிராம் who are they pretending to be அப்படின்னு ரிப்போர்ட் பண்றான். கிரிக்கெட் டீம். ஆமா, கிரிக்கெட் டீம்னு சொல்லிட்டு பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டானுங்களாமா. சின்னசாமி கிரௌட் அப்ரிஷியேட்டிங் மயங்க் யாதவ் மொமெண்ட் ஆஃப் தி டே. ஆமா, எங்க டீம் தான் நல்லா இல்ல, நீயாச்சும் நல்லா போடுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்ல அப்ரிஷியேட் பண்ணாங்க. பெங்களூர் ஃபேன்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மீ வாட்சிங் ஆர்சிபி மேட்சஸ் பி லைக் கிரைங் இஸ் ஒன்லி கம்மிங். ஆமா, கண்ணு 2 கலங்குதான், அந்த மாதிரி கலங்கிட்டே இருக்கு, புண்படுத்திட்டே இருக்கியே நான் ஆர்சிபி. மீ கிரிக்கெட் மேட்ச்ல பாப்பீங்களா? இன்னைக்கு மேட்ச் பாருங்க, நம்ம டீம் தான் ஜெயிக்கும், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா தோத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சும் ஹார்ட் பிரேக் தான் போலியே. இன்னைக்கு மட்டும் அல்சாரி ஜோசப் டீம்ல இருந்தா 7-1 இருந்து நான் பஞ்சாப் ஃபேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அல்சாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தூக்குனாங்க. அதுக்கு பதிலா டாப்லி வந்தாரு, ஒரு பயனும் இல்லை. எல்லச்சு பாருங்க, போன வருஷம் ஸ்டாயினிஸ் பூரானு ஆர்ம்ஸ் காட்டின போஸ், இந்த வருஷம் மயங்க் யாதவ் அவரு ஜாயின் பண்ணிட்டாரு. ஆர்சிபினாவே புடிச்சு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. ஆர்ம்ஸ் ஒன்னே தலையோட ஆர்ம்ஸ் பாத்தீங்கல்ல, சும்மா பாடி பில்டர் மாதிரி வச்சிருக்காரு. ஐபிஎல் 25 26 ஈஸி அசால்ட்டா வந்து இன்னும் 2 வருஷம் விளையாடுவாரு போல இருக்கே. போன மேட்ச் ஓங்கி அடிச்சா சிக்ஸரா பறந்துச்சு, அதனால பிரச்சனையே இல்ல. வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுங்கடா டே பிசிசிஐ. ஆமா, 157 ஸ்பீட்லாம் போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எடுத்துடணும். பாப்போம் சான்ஸ் தராங்களான்ட்டு. வில் ஜாக்ஸ் அவரை கடைசி வரைக்கும் இந்த ஆர்சிபி யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவர் பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிருவாருன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ்ல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீம் டு லூஸ் இன் ஹோம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் ஆல் அவுட். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சார் அக்கிரமம் இது? ஆமா, எங்களுக்குனே வருவீங்களாடா, ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் திட்டிட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஆஃப்டர் சீயிங் மேக்ஸி பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஐபிஎல். யோ மேக்ஸி, வேர்ல்டு கப்ல அப்படி ஆடின ஆப்கானிஸ்தான் கூட எல்லாம் கிராம்போட ஆடின, என்னையா ஆர்சிபிக்கு ஆட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஆஃப்டர் வாட்சிங் மயங்க் யாதவ் bowling at economy of 3.5 and taken 3 wickets bowling 145 plus. என்ன எஸ்பி, நானும் 145 பிளஸ்ல தான் பவுலிங் போட்டேன், என்ன மட்டும் எப்படி எல்லாரும் அடிச்சானுங்க? அல்சாரி ஜோசப் அவரை மட்டும் எல்லாம் ஈஸியா அடிச்சிடறானுங்க. இவனெல்லாம் யாரா மிடில் ஆர்டர்ல அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கல் மட்டும் இன்னும் ஃபார்ம் வராம இருக்காரு எல்எஸ்சிக்கு. அவர் வந்தா இன்னும் தெரிக்கும் டீம். 2 மேட்சா இவர் தான் மேன் ஆஃப் தி மேட்சுக்கா. மயங்க் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேன் ஆஃப் தி மேட்ச்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனா என்னோட கோல் வந்து கண்ட்ரிக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மயங்க் யாதவுக்கு ஒரு T20 வேர்ல்டு கப் ஸ்பாட் பார்சல் இது வந்துருச்சுல ரெக்கார்டு, மோஸ்ட் டக் ரெக்கார்டு. மேக்ஸ்வெல் மட்டும் சும்மாவா, அவரும் இந்த மேட்ச் டக் எடுத்து டாப் 3ல வந்துட்டார்ல 16 டக்ல. டிகே, ரோஹித் சர்மா, மேக்ஸ்வெல்குள்ள தான் பயங்கரமான போட்டி நிலவிட்டு இருக்கு, யாரு டக் வாங்க போறாங்கன்ட்டு. இந்த சீரீஸ் முடியறக்குள்ள யார் டாப்ல வருவாங்கன்னு பாப்போம். விட்ரா, இன்னும் 10 மேட்ச் இருக்கு, ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்றதே இன்னும் 10 மேட்ச் ஃபீல் பண்ணும்னு நினைச்சுதான்டா. ஆமா, புண்படுத்திட்டே இருக்கியானா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி புண்படுத்திட்டே இருக்கு ஃபேன்ஸ். கப்பு இல்லாதவன் இல்லடா, அந்த கப்பை மத்த டீமுக்கு விட்டு கொடுக்கறவனே நான் தான்டா அப்படிங்கிறாங்க. விட்டு கொடுக்க தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் வின் பண்ணுங்க, வின் பண்ணிட்டு விட்டு கொடுங்க அப்படின்னு ஃபேன் சொல்றாங்க. ஆர்சிபி லாஸ்ட் 2 மேட்சஸ் அட் ஹோம். ஆப்பனன்ட்டுக்காக கடினமாக உழைத்து கொட்டுகிற சின்னசாமியைக்கு ஓய்வு கொடுத்து விட்டு புது ஸ்டேடியம் ஒன்றை கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இந்த ஸ்டேடியமே வேணாண்டா சாமி, வேற ஸ்டேடியம் கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. போற போக்க பார்த்தா ஹோம்ல ஜெயிக்கவே மாட்டாங்களாட்டு இருக்கு ஆர்சிபி. பூரான் 21 பால்ல 40, ஒரு ரன் அவுட், அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் வேற. பூரான் ஆர்சிபினாவே அப்படியே ஃபயரா வந்துடுறாரு. அந்த ஃபயர்ல ஆர்சிபி எரிஞ்சு போயிருது. 10 ட்ரோஃபி வின் பண்ண டீமோட நிலைமை எப்படி இருக்கு? சண்டே சிஎஸ்கே லாஸ்ட், மண்டே எம்ஐ லாஸ்ட், டியூஸ்டே ஆர்சிபி லாஸ்ட். 10 ட்ரோஃபில எங்கேயும் ஆர்சிபி வந்துச்சு? எல்லா பங்காளிகளும் இந்த வாரம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் தோக்குற ஸ்கிரிப்ட் போல. ஆர்சிபி பேட்டிங் லைனப் விராட் கோலி மட்டும் தான் ஆடணுமாமா, அவர் மட்டும் 200 ரன் அடிச்சிருக்காரு. அப்புறம் டிகே, அனுஜ் ராவத், ஃபாஃபெல்லாம் 90 70 60 ரன் அடிக்கிறாங்க. இப்படி போனா எப்படா டீம் உருப்பிடும்? வெற்றியே தோல்வியே வேண்டாம் என்பது ஆர்சிபி. சசிகண்டா 16 வருஷம் என்னடா, 160 வருஷம் என்றாலும்
இருந்தாலும் ஆர்சிபி தான்டா, விராட் கோலி தான்டா, உனக்கு வெற்றிக்காக காத்திருப்போம்டா ஆர்சிபி ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் இன்னும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் விராட் கோலிக்காக தான் நினைக்கிறேன். விராட் கோலி போனா எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். எல்எஸ்ஜி பாருங்க சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. 160 ரன் அடிச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணாம இருந்ததே கிடையாதாமா. 12 மேட்ச்ல அடிச்சிருக்காங்க, 12 வின்னு, சரியான வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அட்டேங்கப்பா, பவுலிங்னா எப்படி போகணும்னு எல்எஸ்ஜி பார்த்து கத்துக்கோங்க. ஆர்சிபி தேர்ட் லாஸ்ட் டுடே. ஐயோ பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட் போயிட்டோமே, எம்ஐ லாஸ்ட்ல நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. அதனால ஆர்சிபிக்கு ஒரு ஆறுதல். ஃபீலிங்ஸ் ஆட் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ். வராங்க, ஹார்ட் பிரேக்கோட போறாங்க. பாக்குறதுக்கு எல்லாம் அழகா இருந்தாலும் டீம் அழகா ஆட மாட்டேங்குது. வி பிலீவ் இன் யூ ஆர்சிபி. ஆண்டா ஆல் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு, இப்போ போய் பிலீவ் இன் யூ ஆர்சிபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்பி தோத்துட்டே இருக்கீங்கடா. இன்னொரு ரெக்கார்டு, கோலி வந்து 100வது மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆடுறாரு, அந்த மேட்ச் தோத்து போயிருச்சு. ஆர்சிபி பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம். கோலியே கண் கலங்கிட்டாரு. ஏன்டா இப்படியே பண்ணிருக்கீங்க, ஒரு டைம் ஆச்சு ஜெயிக்க மாட்டீங்களாடா அப்படின்ட்டு. பால்டான்ஸ் நான் கம்பேக் கொடுத்தா நீ செத்துருவடா. அது உண்மைதான், ஆனா கம்பேக் கொடுக்கலையே. போற பக்கம் பார்த்தா த்ரோ பேக் மட்டும் தான் போல. அக்ரி, டிகேஎஸ்டி ரியல் தலை. யோ இதெல்லாம் எவையா கேட்டான். இந்த ஃபேன்ஸ் ஏத்தி விட்டு பிரச்சனையில போய் எல்லாத்தையும் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் சிஎஸ்கே மேல இருக்கு, மீதி 2 பங்காளிகளும் கீழே இருக்காங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் டு போல்ட் அவுட் இன் ஐபிஎல் 2024 ரெக்கார்டு மேக்கர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வச்சே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ் பாத்தீங்கன்னா 7 விக்கெட், மயங்க் யாதவ் 6 விக்கெட் வந்துட்டாரு. அடுத்த மேட்ச்ல பீட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தியன் பவுலர் போடுறது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்டா மேட்ச் ஜெயிச்சு நீ பிளே ஆஃப் போயிருவ, அப்புறம் WPL அடிச்ச மாதிரி ஐபிஎல்லும் அடிச்சிருவ. நான் உன்ன கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். எம்ஐ சொல்றாங்களாமா ஆர்சிபி பார்த்து, ஒரு உமன்ஸ் ட்ரோஃபி தான் ஜெயிச்சோம், அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணும் ஆர்சிபி மேல பட்டுருச்சு போல. விக்கெட் நம்பர் 5 ஆர்சிபி ஃபேனு போச்சா அப்படிங்கிறாங்க. மேக்ஸ்வெல் விக்கெட் போனோனே முடிஞ்சு போச்சு மேட்ச். அதுக்கு மேல அந்த மேட்ச் பாக்குறதும் பார்க்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆர்சிபி ஃபேன்ஸ் எவ்வளவு ஆசையா வந்தேன் கப் அடிப்பீங்கன்னு, ஏன்டா அப்படி பண்ற? ஆமா WPL ஜெயிச்சாங்க, அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்க என்னன்னா கேவலம் ஆடிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் வரக்கூடாது புரிஞ்சுதா? கச்சக்கன் சொருகிட்டாங்க. யோ அது அவங்க ஹோம் கிரவுண்டியா, ஹோம் கிரவுண்ட்ல வராம எங்கேயா போய் ஆடுவாங்க? இப்படி வீட்லயே அடிச்சா எங்க தான் போவாங்க ஆர்சிபி? அவையில கப் அடிக்கிற நாங்க எங்க, ஹோம் டீம் லீக்ல ஜோக் பண்ற நீங்க எங்க? ஸ்ரேயங்கா பாட்டேலே கோலியை பார்த்து கேக்குறாங்க. ஆர்சிபியோட நிலைமை சீசனுக்கு சீசன் மோசமாயிட்டு தான் போகுது. ஆர்சிபி வின் பண்ணா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். அது ஜென்மத்தில் நடக்காதாட்டு இருக்கே. ஆர்சிபி ஃபேன்ஸ் போதுண்டா, எங்க ஹார்ட் பீஸான்னு ஒருங்கிருச்சு. ஆமா, சுக்கு நூறா உடச்சுக்கிட்டே இருக்காங்க ஹார்ட்டை. எவ்வளவு உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைக்கிறாங்கடா சாமி, முடியல. ஆம் ஐ ரைட் ஆர் ஆம் ஐ ரைட்? டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், வாண்ட் டு ஹியர் a joke? Yes please. IPL trophy I didn't get it. Exactly. ஆடா பாவி, ட்விட்டர்லயே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆஸ்திரேலியா இதே மாதிரி தான் பாட்டம்ல இருந்து மேல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்கிரிப்டை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க 2வது மேட்சுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க. ஆர்சிபி ஜெயிக்கவே மாட்டேங்குது. எல்எச்சி பவுலிங் அட்டாக் பாருங்க. 21 வயசு மயங்க், 23 பிஸ்னாய், 24 நவீன், 25 தாகூர், 25 சித்தார்த். யங்ஸ்டர் பவுலிங்டா. இந்த யங்ஸ்டர் வச்சு டிஃபெண்ட் பண்றாங்க. ஆர்சிபி கோடியா கொட்டி கொடுத்து ஒரு பிளேயர்னாலையும் டிஃபெண்ட் பண்ண முடியல. குடின் டிஃபெண்ட் 182 வெர்சஸ் கேகேஆர், குடின் சேஸ் 182 அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி. என்னடா இது, டிஃபெண்டும் பண்ண முடியல, சேஸும் பண்ண முடியல, என்னடா டீம் இது அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. குட் லீடர்ஷிப், குட் பேட்டிங் லைன் எம்ஐ, குட் பேலன்ஸ்டு சைடு எஸ்ஆர்எச், குட் நைட். அவ்வளவுதான், குட் நைட் சொல்லிட்டு தூங்க வேண்டியது ஆர்சிபி மேட்ச்னாவே. சப்போர்ட்டிங் ஆர்சிபி மென்ஸ் டீம் சோகமா இருக்காங்க. உமன்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணா ஜாலியா இருக்கு. பேசாம உமன்ஸ் டீம் சப்போர்ட் பண்றதோட நிறுத்திக்கணும் போல. போன வருஷம் சின்னசாமியில ஒரு மேட்ச் ஆடணுமே, அதை விடவாயா இது? ஆமா, அந்த மேட்ச் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. என்னடா இது, ஹார்ட் பிரேக்கை கம்பேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தி கிரேஸ் ஆஃப் ஆர்சிபி, தி பெர்ஃபார்மன்ஸ் தே கிவ் மொக்கையா கொடுத்துறாங்க. இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? மயங்க் லீடா அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்லி மாதிரி பவுலிங் போட்டாரு. வேற மாதிரி போங்கடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் சோகத்தோட கிளம்பிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா சும்மாவா ட்வீட் போட்டிருக்காருல, there's only one thing you should know about this team, we never give up, we will keep fighting, we will keep going. என்னையா ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், கீப் ஃபைட்டிங் அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர பர்ஃபார்மன்ஸ்ல ஒன்றும் வர மாட்டேங்குது. ஹர்திக் பாண்டியா நல்ல பேர் வாங்கணும்னா ஒரு செஞ்சுரி போட்டே ஆகணும். ஃபாஸ்டஸ்ட் பால் இன் ஐபிஎல் பாருங்களேன், கேட்டு டாப்ல இருக்காரு. மயங்க் யாதவ் கிட்டத்தட்ட இறங்கிட்டாரு 156ஓட. இன்னொரு 2 மேட்ச் போட்டாருன்னா 160 போட்டுருவாரு போல. வேற மாதிரி ஜோக்கர் டானி அப்படின்னு சொல்லிட்டு என்றும் அவன் ஜோக்கரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் திட்டிட்டு இருக்காங்க. பூரா 40 ரன். ஏன்டா எங்களுக்குனே வருவியாடா? ஏதாச்சும் ஒரு டம்மி பீஸ் பவுலிங் அடிச்சா பிடிச்சி செஞ்சிடறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாரு பூரான். நல்லா எல்லா பவுலர் மூஞ்சிலையும் பூரான் விட்டாரு பூரான். ஆர்சிபி அழுதுகிட்டே தூங்குறாங்க. பாவம், சோகமான இரவுகள். கோலி ஸ்லோவா ஆடுறாரா? நல்லா அட்டாக் பண்ணி ஆடணும். அட்டாக் பண்ணி ஆடின கோலி அவுட் ஆன பிறகு ஆர்சிபி பேட்டிங் லைன் அப் வேர்ஸ்டா பண்ணி தரோம். ஆமா, கோலி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு டீமே, நல்லா தெரிஞ்சு போச்சு கைஸ். இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிறதே கஷ்டம் தான். மொபைல் பேட்டரி பர்சன்டேஜ் இஸ் தி விராட் கோலி ஸ்கோர் டுடே. இப்படியே யாராவது ஒரு பிளேயருக்கு டெய்லி போடுங்க. பர்சன்டேஜ் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? டீம் ஜெயிக்க மாட்டேங்குது. மேக்ஸ்வெல்
பாத்தீங்கன்னா பேட்டிங்ல டக்கு, ஆனா பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்தேன், என் கோட்டா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுக்கிட்டாரு. என்ன மேக்ஸ்வெல் இதெல்லாம்? ஆர்சிபி எக்ஸ் ஆர்சிபி பிளேயர் அவுட் ஆஃப் நோவேர், ஆர்சிபியை பார்த்தாவே அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்தாவே அடிப்பியாலும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஒரே ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து லம்ரோரு கஷ்டப்பட்டு ஆடினாரு. 13 பால்ல 33 ரன், 3 4 3 6. அதை தவிர யாருமே ஒரு இன்டென்ட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க ஆர்சிபில. விராட் கோலி மட்டும் சும்மாவா ஃபீல்டிங்ல வெறித்தனமான எஃபோர்ட் போட்டாரு. தோக்க போறோம்னு தெரிஞ்சு எஃபோர்ட் போடுறாரு பாத்தீங்களா, அவரை பாராட்டியே ஆகணும். எம்ஐ டு ஆர்சிபி 10th பிளேஸ் உண்டு, 9th பிளேஸ் எண்டு. ஆமா, எவனாச்சும் 10th பிளேஸ் மேல கைய வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள பயங்கரமான போட்டி. ஆர்சிபி வின் பண்ணி தொலைச்சிடாதீங்கடா, நீங்க தோத்தாதான் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. பால்டான்ஸ் ஆமா ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிட போறீங்க, அப்புறம் எங்களுக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு தோத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப இது முடியுமோ? ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் ஜெயிக்க மாட்டேங்கிற, செகண்ட் பேட்டிங்கும் தோத்துற. அப்ப என்னதான்டா பண்றது இந்த மேட்ச்? மழை வந்தா இது பாயிண்ட் தருவாங்களோ? அதான் ஒரே வழி. பெங்களூர்ல மழையும் வர மாட்டேங்குது. இப்ப சின்ன டார்கெட் தான், ரொம்ப டைம் எடுத்துக்காத, 10 மணிக்கெல்லாம் முடிச்சிரு. ஆமா, பவர் பிளேக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஆர்சிபியை காப்பாத்தணும்னா எலிஸ் பெரி தான் வரணும். ஆமா, எலிஸ் பெரி தாஸ் தான் காப்பாத்தணும், வேற வழியே இல்ல ஆர்சிபிக்கு. ஒரு ஊரே போனாலும் பத்த மாட்டேங்குது. இந்த பையில போய் அடிக்க விட்டீங்களா, அப்ரசன்டிங்களா? ஆமா, சிஎஸ்கே கூட பொழந்தாரு, அதுக்கப்புறம் பெருசா பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆர்சிபிக்கு ஃபுல் பேட் சைன்ஸ் தான். கரெக்டா இருந்துக்க போங். ஆர்ஆர் எம்ஐ அடிச்சதா சேட்டானா சேட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டா பொழந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல ஒருத்தன் விஜயகுமார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா, அவனா டிராப் பண்ணிருக்காங்க. டே ஆர்சிபி, ஆமா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாவே டிராப் பண்ணிருவீங்களாடா, என்னடா டீம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கோவத்தில் இருக்காங்க. ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. டாப்லயே 39 ரன் கொடுத்தாரு, இதுக்கு அல்சாரி ஜோசஃபே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் எம்ஐ ஆர்சிபி வந்தாவே அதர்ஸ் டீம் பொழந்துடுறாங்க. ஹோம் கிரவுண்ட்ல அட்வான்டேஜ் தான்டா, இங்க என்னடா ஃபுல் டிஸ்அட்வான்டேஜா போய்கிட்டு இருக்கு. மயங்க் யாதவ் பாத்தீங்கன்னா ஷூல ஒரு ஸ்பான்சர் கூட கிடையாதாமா, அவரா சொந்த காசு கொடுத்துதான் ஷூ வாங்கி போட்டு வந்திருக்காரு. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எல்லா கம்பெனியும் வந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ரவுடிசம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டாரு ஆர்சிபியை. வேற மாதிரி பவுலிங். க்ளூலெஸ் ஆர்சி பேட்டர்ஸ் லூசிங் தேர் விக்கெட் அகேன்ஸ்ட் ரா பேஸ் ஃப்ரம் அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ். ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனையே திணற வைக்கிறாருன்னா வேற மாதிரி பவுலர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எ ஸ்டார் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் பவுலர் இந்தியாவுக்கு கிடைச்சிட்டாருன்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. பாப்போம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணுவாரான்ட்டு. எல்லாச்சி டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா டிகாக்கு, கேஎல் ராகுல், படிக்கல், மார்க்கஸ் டைனிஸ் 4 பேர் ஆர்சிபிக்கு விளையாண்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு வந்து பொழந்துட்டாங்க. டிகே 22, மேக்ஸ்வெல் டக், ஃபாஃப் 19, கேஜிஎஃப்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் இங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஃபிளாப் ஆகிட்டே இருக்கு. ஆர்சிபி கேமரூன் கிரீனை வாங்கினாங்க. ஒன் ஃபேமிலியும் கோயிந்தா, ஆர்சிபியும் கோயிந்தா போல. சஞ்சு மஞ்சு பாத்தீங்கன்னா பிஹேவ்னு சொன்னார்ல, அது பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2014 சொல்லிட்டாராமா பிஹேவ்ன்ட்டு. அன்றே கணித்த ஆர்ச்சர். ஜஸ்ட் இமேஜின், என்னடா இது தலை ஆர்சிபிக்கு ரோஹித் சர்மா எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ் கோலி, பும்ரா கேகேஆரா? கோலி தலை தோனி மாற மாட்டாங்க, ரோஹித் சர்மாவும் பும்ராவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சர்ப்ரைஸ் ஆயிடாதீங்க. எதுக்குடா ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? எல்லா கிங் கோலிக்காக தான். கிங் மட்டும் இல்லைன்னா ஊர்ல ஒரு வயம் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு ஃபேன் சொல்றாங்க. அதோட சாம்பியன்ஸ் லீக் T20 வந்து ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் வந்துச்சுன்னா தலை தரிசனம் கிடைக்கும், ஜாலி தான். நாங்க வேணா 3 பேர் உங்க டீம்ல வந்து ஆடட்டுமா? எலிஸ் பெரி வந்தானா, ஸ்ரேயங்கா பாட்டேலே, ஆமா அவங்க வந்தா கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க போல. இந்த மென்ஸ் டீமே எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதோட பிரிட்லி அனலைஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து தலையை கொஞ்சம் கோணையா வச்சு போடுறாரு, தலையை ஸ்ட்ரைட்டா பண்ணி போட்டாருன்னு வைங்க, இன்னொரு 4-5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா போடுவாரு அப்படிங்கிறாரு. அடேங்கப்பா, உண்மையா பொய்யான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஆர்சிபியோட இந்த தொடர் தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவ்வளவுதான் ப்ரோ, இந்த சீசனை விட்டுருங்க அப்படிங்கிறீங்களா, இல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.